Hello guys, I am Dhanalakshmi, your English tutor. I welcome you all back to my channel Language Quest. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான். எல்லா விதமான லேர்னர்ஸுக்குமே இருக்க போகுது. ஏன்னா இன்னைக்கான டாபிக் அப்படி போர்டு பாருங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா have you had this did you have அப்படிங்கிற phrase. இதை எங்க நம்ம யூஸ் பண்ணணும், இதை எங்க யூஸ் பண்ணணும், இதுக்குண்டான அர்த்தம் என்ன, இதுக்குண்டான அர்த்தம் என்ன, இது ரெண்டுத்தையும் எப்படி ப்ராப்பரா இங்கிலீஷ் பேசும்போது யூஸ் பண்ணி பேசணும் அப்படிங்கிறத கத்துக்க போறோம். நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா கவலையே பட வேண்டாம். இன்னைக்கான டாபிக் உங்களுக்கும் தான். ஏன்னா இன்னைக்கு நம்ம கிராமர் ரொம்ப டீட்டெயிலா கத்துக்க போறதில்ல, ரொம்ப சிம்பிளா பேசிக்கா நம்ம பார்க்க போறோம். அதனால உங்களுக்குமே ரொம்ப ஈஸியா தான் இருக்க போகுது. டீட்டெயிலா கத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை வந்து சேரும். அப்புறம் என்ன, without any further delay, let's get into the video. பாருங்க. சரி, இப்போ இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். have you had breakfast அப்படின்னா அதனுடைய அர்த்தம் நீங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா, காலை உணவு சாப்பிட்டீங்களா அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அப்போ இதோட அர்த்தம் என்ன, did you have breakfast, இதுக்குமே அர்த்தம் என்னன்னா நீங்க காலை உணவு சாப்பிட்டீங்களா அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ இந்த ஃப்ரேஸ் have you had அப்படிங்கிற ஃப்ரேஸ் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இதை எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பாருங்க, போர்டு பாருங்க. இது ரெண்டையுமே பாஸ்ட் ஆக்ஷனுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி கேட்கறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணி கேட்கக்கூடிய கேள்வி இது. ஆனால் இதை எங்கே யூஸ் பண்ணுவோம்னா ரீசன் பாஸ்ட் வித் கனெக்ஷன் நவுன்னு சொல்கிறோம். என்னென்னா இப்போ ஒரு 9 நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பொதுவாக எப்போ சாப்பிடுவோம், 8 o'clock இல்லைன்னா 8 to 9 அந்த மாதிரி சாப்பிடுவோம். ஸோ 9 o'clock 9:30க்கு இந்த கேள்வியை கேட்குறீங்க, நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்போம் இல்லையா. ஸோ அந்த டைமிங் நமக்கு தெரியும் இப்போ தான் சாப்பிட்றாங்கன்னு. ஸோ அந்த டைமில் ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா have you had யூஸ் பண்ணி கேள்வி கேட்கலாம். இதுவே இப்போது நீங்கள் இது பாருங்களேன், இதுவும் பாஸ்ட் ஆக்ஷன் தான். ஆனால் என்ன சொல்லியிருக்கிறோம், ஆக்ஷன் கம்ப்ளீட்டட் நாட் கனெக்டட் நவ். இப்போ நிகழ்காலத்தில் எந்த கனெக்ஷனுமே இருக்காது. இந்த கேள்வியை கேட்கும்போது அந்த ஆக்ஷன் கம்ப்ளீட்டடாக நடந்து முடிஞ்சிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நீங்கள் காலை உணவு சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி நான் 2 மணி கேட்குறேன். ஸோ ஆஃப்டர்நூன் கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஆக்ஷன் கம்ப்ளீட்டடாக நடந்து முடிஞ்சிருச்சு. காலை உணவு சாப்பிட்றது காலையோட முடிஞ்சிருச்சு, இப்போ மத்தியானமே வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட்டடாக அந்த ஆக்ஷன் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து டிட் யூ ஹேவ் அப்படின்னு நம்ம கேட்போம். டிட் யூஸ் பண்ணி இங்கே என்ன சப்ஜெக்ட் வந்தாலும் சரி, சப்ஜெக்ட் வந்து மாறும். ஐ வி யூ தேன்னு என்ன சப்ஜெக்ட்ஸ் வேணால் வரும். ஸோ அதை யூஸ் பண்ணி ஹேவ் யூஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்போம். இது எப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச பாஸ்ட்டுக்கு தான் ஹேவ் யூ யூஸ் பண்ணி கேட்போம். ஓகே, இப்போ சென்டென்சஸ் பார்க்கும்போது இன்னும் கிளியராக புரியும். எக்ஸாம்பிள் சென்டென்சஸும் பார்த்தலாம். பாருங்க, have ப்ளஸ் சப்ஜெக்ட் அண்ட் had. இந்த சப்ஜெக்ட் வந்து எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, ஐ வி யூ தே ஹி ஷீ இட்டு எந்த பெயர்கள் வந்தாலும் சரி, நம்ம சப்ஜெக்ட் எழுதுனதுக்கப்புறம் had அப்படிங்கிற வேர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணி இந்த மாதிரியான சென்டென்சஸ்க்கு பேச போகிறோம். ஓகேவா. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, உனக்கு இதை முடிக்க போதுமான டைம் இருந்ததா அப்படின்னு கேட்டுக்கிறோம். இந்த கேள்வியை இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி நம்ம இங்கிலீஷில் எப்படி பேசுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, உனக்கு அப்படின்னு கேட்டுக்கிறோம். அதனால் உனக்குனா யூன்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ ஃபார்முலா பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, ஹேவ் இருக்குது. உனக்குன்னு சொன்னதுனால ஹேவ் யூ. ஃபார்முலாவில் என்ன இருக்குது, ஹேட் இருக்குது. ஹேவ் யூ ஹேட் இனஃப் டைம், போதுமான டைம் இருந்ததா, அது இப்போ வரும். ஹேவ் யூ ஹேட் இனஃப் டைம் இதை முடிக்க, டு ஃபினிஷ் திஸ் அப்படின்னு போடுவோம். இப்போ ரீட் பண்ணுங்க, have you had enough time to finish this அப்படின்னு கேட்டுக்கிறோம். இதனுடைய அர்த்தம் என்ன, நீ இந்த வேலையை முடிக்க போதுமான அளவு நேரம் இருந்துதான்னு கேட்குறோமா. ஸோ இதை எப்போ கேட்போம் அப்படின்னா ரீசண்டாக ஒரு விஷயம் முடிச்சிருப்பீங்க இல்லை முடிக்காமல் இருந்திருப்பீங்க. அந்த இடத்துல நான் இப்போ கேட்குறேன், இதை முடிக்கிறதுக்கு உனக்கு போதுமான அளவு டைம் இருந்ததா அப்படி சொல்லி. ஸோ ரீசண்டாக ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சுது இல்லை நடந்து முடிக்கலை, நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கேட்கும்போது கேட்கக்கூடிய கேள்வி தான் இது. அதனால தான் நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த கேள்வியை கேட்டுக்கிறோம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், நம்ம இதுக்கு முன்னாடி இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோமா, அப்படி சொல்கிறோம். ஸோ முன்னாடிருந்து இப்போ வரைக்கும் அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறேன். ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் இந்த விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோமா, அதனால தான் ஹேவ் யூ அப்படிங்கிறத நம்ம ஹேவ் யூஸ் பண்ணி கேள்வி கேட்போம். ஓகேவா. பாருங்கள், நாம் இதுக்கு முன்னாடி நாம இருக்குது, அதனால் ஹேவ் போட்டுக்குவோம்.
நாம இருக்கிறனால வீணு போட்டுக்கோ. have we had இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோமா? have we had this discussion இதுக்கு முன்னாடி before. இப்போ ரீட் பண்ணுங்க. have we had this discussion before அப்படின்னு நம்ம இந்த கேள்வியை கேட்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், அவ இன்னைக்கு மருந்து எடுத்துக்கிட்டாளா? அவ இன்னைக்கு மருந்து எடுத்துக்கிட்டாளா சொல்கிறோம். ஸோ இன்னைக்குனா இன்ன வரைக்கும் அந்த டே கம்ப்ளீட் ஆகலை. ஸோ இன்னைக்குள்ளே தான் நான் கேட்குறேன். இதுவே அவள் நேற்று மருந்து எடுத்துக்கிட்டாளான்னு நான் கேட்டேன் அப்படின்னா டிட் யூஸ் பண்ணி தான் கேள்வி கேட்போம், நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா. ஸோ இன்னைக்குள்ளே நடந்த விஷயத்தை எனக்கு கன்ஃபார்மாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கேட்கக்கூடிய கேள்வி இது. அதனால தான் இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? have அவள் அப்படிங்கிறனால have she had her மருந்து எடுத்துக்கிட்டாளா இல்லையா? have she had her medicine இன்னைக்கு today. have she had her medicine today அப்படின்னு கேட்குறோம். அடுத்தது, அவங்கள பார்க்க யாராவது இன்னைக்கு வந்தாங்களா? நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்? have யூஸ் பண்ணி கேள்வி கேட்கலாம் தாராளமாக. have அவங்கள பார்க்க வந்தாங்களா அப்படிங்கிறது தான். அப்போது have they had ஃபார்முலாவை பாருங்கள். have they had யாராவது any visitors போட்டுக்கலாம். any visitors, have they had any visitors today இன்னைக்கு அப்படிங்கிறனால today. இப்போ ரீட் பண்ணி பாருங்கள். have they had any visitors today அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, did யூஸ் பண்ணி இந்த கேள்விகளெல்லாம் எப்படி கேட்பது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நீ மதியம் சாப்பிட்டியா? நீ மத்தியானம் லஞ்சு சாப்பிட்டியா, மத்தியானம் சாப்பிட்டியான்னு கேட்குறோம். ஸோ இதை நம்ம எப்படி கேட்போம்? did யூஸ் பண்ணி சப்ஜெக்ட் போட்டு have போடுவோம் இல்லையா? ஃபர்ஸ்ட்டு டிட்டு, சப்ஜெக்ட் என்ன? நீ. அப்போ did you, ஃபார்முலாவில் என்ன? have. did you have இதுலையுமே ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ்னு கொடுத்துருக்கேன் இல்லையா? சப்ஜெக்ட்ஸ் எது வந்தாலும் டிட் யூஸ் பண்ணுவோம், சப்ஜெக்ட் போடுவோம், ஹேவ் அப்படிங்கிற வேர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். சப்ஜெக்ட் என்ன வந்தாலும் ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட் நேம்ஸ் எது வந்தாலும் ஹேவ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ டிட் யூ ஹேவ் லஞ்ச் அதோடு முடிச்சுக்கலாம். டிட் யூ ஹேவ் லஞ்சுனா நீ மத்தியானம் சாப்பிட்டியா அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஏன் ஹவ் யூ ஹேட் யூஸ் பண்ணலை, டிட் யூ ஹேவ் யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, மைட் பி லஞ்ச் அப்படிங்கிறது மத்தியானம் சாப்பிட்றது இல்லையா? நான் நைட்டு கேட்குறேன், நைட்டு நீ லஞ்சு சாப்பிட்டியான்னு, அப்போ மத்தியானம் சாப்பிட்டது முடிஞ்சிருக்கும். அதனால் அது கம்ப்ளீட்டட் ஆக்ஷன். ஸோ நான் நடந்து முடிஞ்சிருச்சு, நான் இப்போ கேட்கும்போது அந்த ஆக்ஷனுக்கும் இப்போ நான் கேட்குறதுக்கும் எந்த சம்மந்தமுமே இருக்காது, அது கனெக்டே ஆகாது எந்த விதத்துலேயும். ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட்டடாக ஒரு ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கேட்கக்கூடிய கேள்விக்கு டிட் யூஸ் பண்ணி கேட்கணும். அடுத்தது, அவங்களுக்கு மீட்டிங்க்கு அப்புறம் ஏதாவது கேள்விகள் இருந்துச்சா? டிட் யூஸ் பண்ணணும். அவங்களுக்கு அப்படிங்கிறனால டிட் தே, ஃபார்முலாவில் ஹேவ் இருக்குது. ஏன் இருக்குது? இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி வருது, அதனால் ஹேவ் போடுறோம். டிட் தே ஹேவ் ஏதாவது கேள்விகள், எனி questions. மீட்டிங்க்கு அப்புறம் after the meeting. இப்போ ரீட் பண்ணுங்கள். did they have any questions after the meeting அப்படின்னு கேட்டிருக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், அவள் இன்னைக்கு காலையில் மருந்து எடுத்துக்கிட்டாளா? அவள் இன்னைக்கு காலையில் மருந்து எடுத்துக்கிட்டாளான்னு ஸ்பெசிஃபிக்காக நம்ம கேட்குறோம். அப்போ காலையிலன்னு சொல்லும்போது மைட்பி நம்ம கேட்குற கொஸ்டின் அப்படிங்கிறது மத்தியானமாக இருக்கலாம், நைட்டாக கூட கேட்டிருக்கலாம். ஸோ நமக்கு தெரியணும் ஒரு விஷயம், அவள் எடுத்துக்கிட்டாளா இல்லையான்னு. காலையில் நடந்தது, நான் நைட்டு கேட்குறேன் அப்படின்னா, இல்லை மத்தியானம் கேட்குறனாலும் நம்ம இப்படி கேட்கலாம். எப்படி? டிட் அவ, டிட் ஷி, ஃபார்முலாவில் ஹேவ் இருக்கு இல்லையா? அதனால டிட் ஷி ஹேவ், அவ மருந்து எடுத்துக்கிட்டாளா அப்படின்னா டிட் ஷி ஹேவ் ஹர் மெடிசன்ஸ் இன்னைக்கு காலையில் அப்படிங்கிறோம். this morning. Did she have her medicines this morning? அவ இன்னைக்கு காலையில் மருந்து எடுத்துக்கிட்டாளா அப்படின்றோம். ஸோ இது பாருங்கள், இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. have she had her medicines today அப்படின்னு இருக்குது.
இன்னைக்கு காலையில் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. பட் இங்கே ஹேவ் யூஸ் பண்ணி கேட்டிருக்கோம், அங்கே டிட் யூஸ் பண்ணி கேட்டிருக்கோம். இதுதான் டிஃப்ரென்ஸ். என்ன அப்படின்னா இது இன்னைக்கு காலையிலன்னு கேட்குறோம். ஸோ நான் கேட்கக்கூடிய கேள்வி அப்படிங்கிறது மத்தியானம் நைட்டு கம்ப்ளீட்டடாக நடந்து முடிஞ்சிருக்கும், அவள் எடுக்க வேண்டிய நேரமாக இருந்திருக்கும். அதனால் நான் வந்து என்ன யூஸ் பண்ணுறேன், டிட் யூஸ் பண்ணுறேன். இங்கே வந்து இன்னைக்கு ஃபுல்லாகவே அவள் எடுத்துக்கிட்டாலா இல்லையான்னு எனக்கு தெரியணும், அதனால் நம்ம கேட்குறது. ஸோ அந்த ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்காது, அந்த இடத்த கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கும். ஏன்னா அவள் காலையில் தான் மருந்து எடுத்துக்கணும்னு எனக்கு தெரியும், அதனால் நான் கேட்குறேன். ஓகேவா? அடுத்தது நேற்று அவங்களுக்கு மீட்டிங் இருந்துச்சா? ஸோ இது கிளியர். நேற்று அப்படின்னா இன்னைக்கு, நேற்றுங்கிறது முடிஞ்சிருக்கும் இல்லையா? டிட் அவங்களுக்கு, அதனால் டிட் தே ஹாவ் அ மீட்டிங் இருந்துச்சா? ஹாவ் அ மீட்டிங் நேற்று, எஸ்டர்டே. டிட் தே ஹாவ் அ மீட்டிங் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். லெட்ஸ் see the next sentence. பாருங்கள், உன் ஃபோனில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா அப்படி சொல்லி கேட்குறோம். ஸோ இதை இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம எப்படி பேசலாம்? ஹேவ் ஃபார்முலாவை அப்படியே பாருங்கள். ஹேவ் இங்கே என்ன இருக்குது? உன்னோடது அப்படின்னு இருக்குது. அப்போது ஹவ் யூ ஹேட் அப்படிங்கிறது போட்டுருவோம். ஏதாவது பிரச்சனை அப்படிங்கிறது இங்கே வரும். ஹவ் யூ ஹேட் எனி இஷ்யூ? உன் ஃபோனில் இருந்துச்சா, அப்படி ஏற்பட்டுச்சா அப்படின்னா இஷ்யூ வித் யோர் ஃபோன். ஹவ் யூ ஹேட் எனி இஷ்யூ வித் யோர் ஃபோன் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த கேள்வியை கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், அவங்களுக்கு மேனேஜரை மீட் பண்ண வாய்ப்பு கிடைச்சதா அப்படி சொல்லி கேட்குறோம். ஸோ இதை அவங்களுக்குன்னு இருக்குது. ஓகேவா? அப்போது ஹேவ் தேன்னு போடுவோம். ஹேவ் தே ஹேட் வாய்ப்பு கிடைச்சதா அப்படின்னா have they had a chance to மேனேஜரை மீட் பண்ணுறக்கு, to meet the manager அப்படின்னு சொல்லணும். இப்போ ரீட் பண்ணி பாருங்கள். have they had a chance to meet the manager அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், இன்னைக்கு நமக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சா? ஸோ இது இன்னைக்கு உங்களுக்கான ஹோம்ஒர்க். ஓகேவா? ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் நம்ம இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி பேசணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், இன்றைக்கி ஓய்வெடுக்க உனக்கு வாய்ப்பு கிடைச்சதா? இன்றைக்கி ஓய்வெடுக்கிறதுக்கு உனக்கு வாய்ப்பு கிடைச்சதா அப்படி சொல்லி கேட்குறோம். ஸோ இதை ஹேவ் போடுவோம். உனக்கு அப்படின்னு இருக்குது, அதனால் ஹவ் யூன்னு போடுவோம். ஹேட் எகெயின் இங்கேயும் வாய்ப்பு கிடைச்சதான்னு கேட்குறோம். இப்போ ஹேட் அ சான்ஸ் அப்படின்னு போடுவோம். Have you had a chance to ஓய்வெடுக்க, to relax அப்படின்னு போட்டுக்கலாம். Today ரீட் பண்ணுங்க. Have you had a chance to relax today அப்படின்னு சொல்லி கேட்குறோம். நெக்ஸ்ட் ஒன், டிட் யூஸ் பண்ணி இந்த கேள்விகள் கேட்கலாம். டிரைவர்கிட்ட லைசன்ஸ் இருந்துச்சா? டிரைவர்கிட்ட லைசன்ஸ் இருந்துச்சா அப்படின்னா எப்படி எழுதுவோம்? ஃபார்முலா பாருங்கள். டிட் போடுவோம். டிரைவர் தான் இங்கே என்னவா இருக்குது? சப்ஜெக்டாக இருக்குது. ஸோ டிட் த டிரைவர் ஹாவ் லைசன்ஸ் இருந்துச்சா? த டிரைவர் ஹாவ் அ லைசன்ஸ். தட்ஸ் இட். த டிரைவர் ஹாவ் அ லைசன்ஸ் அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? அடுத்தது, குழந்தை மதியம் கொஞ்ச நேரம் தூங்குச்சா? ஸோ தூங்குச்சான்னு சொல்கிறது வேற, கொஞ்ச நேரம் தூங்குச்சா அப்படின்னு கேட்குறது வேறு இல்லையா? ஸோ கொஞ்ச நேரம் தூங்குறோம் அப்படின்னா அதை நேப்புன்னு சொல்லுவோம். ரொம்ப நேரம் தூங்காமல் மத்தியானம் ஒரு 1 hour, ½ an hour அப்படியெல்லாம் நம்ம தூங்கும்போது அதை நம்ம என்ன சொல்லுவோம்? நேப் அப்படிங்கிற வார்த்தையில் சொல்லுவோம். ஸோ பாருங்கள், டிட் குழந்தை அப்படிங்கிற சப்ஜெக்ட் இல்லையா? டிட் த பேபி ஹாவ் அ நேப்? கொஞ்ச நேரம் தூங்குறது இல்லையா? தி பேபி ஹாவ் அ நேப் எப்போ? மதியம். இன் தி ஆஃப்டர்நூன். ரீட் பண்ணுங்க. டிட் தி பேபி ஹாவ் அ நேப் இன் தி ஆஃப்டர்நூன் அப்படின்னு கேட்குறோம். நெக்ஸ்ட் ஒன், குழந்தைங்க ஸ்கூலில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாங்களா நேற்று? குழந்தைங்க நேற்று ஸ்கூலில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாங்களா அப்படி சொல்லி கேட்குறோம். ஸோ இதை நம்ம என்ன பண்ணுவோம்? மேலே இருக்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எழுதுவோம் இல்லையா? டிட்
குழந்தைங்க அப்படிங்கிறது தான் என்னது சப்ஜெக்ட். அப்போது டிட் த கிட்ஸ் ஹாவ் ஸ்நாக்ஸ். அவங்களோட ஸ்நாக்ஸ்ன்றதால நம்ம தேர்னு போட்டுக்கோம் இங்கிலீஷில். ஓகேவா? டிட் த கிட்ஸ் ஹாவ் தேர் ஸ்நாக்ஸ் எங்கே? ஸ்கூலில். அட் ஸ்கூல். எப்போ? நேற்று. எஸ்டர்டே. ஓகே. டிட் த கிட்ஸ் ஹாவ் தேர் ஸ்நாக்ஸ் அட் ஸ்கூல் எஸ்டர்டே அப்படின்னு கேட்கணும். அடுத்தது, போன வாரம் உன் தங்கச்சிக்கு எக்ஸாம் இருந்துச்சா? போன வாரம்னா லாஸ்ட் வீக்னு சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ். ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் பேசணும் இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி அப்படிங்கிறத காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி சூப்பராக ரொம்பவே இஃபெக்டிவான ஒரு யூஸ்ஃபுல்லான லெசன் பார்த்தோம். நீங்களும் அதே மாதிரி நினச்சிங்கன்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேரும் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். until then take care. Bye bye.